சத்தமில்லாமல் செய்யும் சம்பவம் சீமான் தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள்ங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி 14 வருடங்களாக தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய விதத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கனிம வள கொள்ளையிலேருந்து பல புதிய நிகழ்வுகளை, இயற்கையை காக்கணும், வேளாண்மை எவ்வளவு இன்றியமையாதது, நமக்கு எங்குமே இல்லாத அளவுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு குருதிக்கொடை பாசறை அப்படின்ட்டு எந்த பேதமின்றி அனைத்து மக்களுடைய உயிர் தேவையுமான பல விஷயங்களை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவினர்கள் செய்துக்கிட்டு வராங்க. அதில் ஒரு படி மேலே அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் நம்ம கண்ணு தெரியாமல் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி கண்ணில் தென்பட்ட ஒரு விஷயம் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. நம்ம கண்ணில் இப்போ ரீசெண்டாக தான் தென்பட்டிருக்கு. இது தேனி மாவட்டத்தில் நடந்திருக்கு. தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த போடி சட்டமன்ற தொகுதி சார்பாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சீமான் தம்பிகள்லாம் அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அது கொஞ்சம் கிராமப்புறம் மாதிரி இருக்கிறதால அந்த இடத்துல உடனடியாக பேருந்துகள் வருவது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சில சிரமங்கள் இருக்குங்கிறதால இந்த அமரர் ஊர்தி இருக்கும் பார்த்திங்களா, அது 5 குளிர்சாதன பெட்டியோடைய பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு, நல்லா குறிப்பிட்டுக்கங்க, பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இலவசமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதனால் அங்கே நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதை கண்டறிந்து அதற்கு தீர்வாக நம்ம ஒரு விஷயத்தை முன்வைக்கணுன்னும் போது அங்கே இருக்க அந்த மக்களுக்கு இலவசமாக நம்ம இந்த விஷயத்தை பயன்பாட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு 1, 2 இல்லாமல் ஒரு 5 வாகனங்கள் இதற்காக தயார் செய்திருக்கிறது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு உயிரை காப்பாற்றுவது மட்டும் கிடையாது. இப்போது சென்ற ஒரு உயிரை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா இந்த போடி இந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இந்த மேடு பகுதி மாதிரி இதுவாக ஆரம்பிக்கிற இடம், அங்கேருந்து அவங்க ரிட்டன் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு பாதை தான். அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும்போது அவர்களுக்கு சற்று எப்படி சொல்கிறது, இளைப்பாறுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பல விஷயங்களை கவனிக்கிறாங்க. அதில் ரொம்ப ரொம்ப சிறு விஷயமாக இருந்தாலும் கூட இது மக்களுடைய தேவைக்கு இருக்கா அப்படின்னு அதை தெரிந்து கொண்டு இதனால் அவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னா நிச்சயம் நம்ம அதை செய்யலாம்னு சொல்லிட்டு அவர்கள்கிட்ட இருக்கிற கை காசை போட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்காங்கிறத நம்ம பதிவு செய்தே ஆகணும். இதற்கு எந்த வகையிலும் அரசாங்கம் எதுவும் செய்யலைங்கிறதையும் நம்ம சேர்த்தே இங்கே குறிப்பிடுறோம். அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க.